பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். நீங்க பாருங்க, கடந்த எபிசோட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, உண்மை உள்ள மனிதர்கள் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா, அப்பொழுது நாம் உண்மை உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். பாருங்க, நாம் அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கட்டளைகள்ல உண்மையா இருந்தார். அல்லேலூயா, பிதா தனக்கு கொடுத்த வார்த்தை கட்டளைகள், அல்லேலூயா, அந்த வசனத்துல அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா, பாருங்க, அவர் நியாய பிரமாணத்தையும் அவர் கற்று அறிந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அவர் 12 வயதுல அவர் போதகர் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாராம். அல்லேலூயா, அவர் அந்த நியாயப்பிரமாண வசனங்களை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் வசனங்களை கற்று அறிந்து அதன்படி அவர் நடந்தார். அல்லேலூயா, அதற்காகவே அவர் அதை கை கொள்வதற்காகவே இதை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா, பிதா தனக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார், தேவன் என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர் போய் தேவாலயத்தில் உட்கார்ந்த அந்த வசனத்தை அவர் கேட்டு அதன்படி அவர் நடந்தார். அல்லேலூயா, பாருங்க, அதை தான் நாம் வாசிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களும் பாருங்க, சிறு வயதிலேயே அவரை நன்றாய் தேவனுடைய கற்பனையிலே அவர் நடத்தினார்கள். அல்லேலூயா, நீங்க பாருங்க, லூக்கா 2:23 சொல்லுகிறது, அவருடைய தாய் தகப்பன்மார் எழுதியிருக்கிறபடியே அவரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்களாம். அல்லேலூயா, பிள்ளை பிறந்து அவர் அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போது அவரை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து அவரை முதல் பிறந்தபடினால அந்த முதற் பேரானது எல்லாம் கர்த்தருடையது என்று வசனம் சொல்லுகிறபடி எழுதியிருக்கிறபடி அவரை கொண்டு வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா, அப்போ அவருடைய பேரண்ட்ஸும் அவருடைய பெற்றோரும் அவரை சிறு வயதிலிருந்தே தேவனுடைய கற்பனையிலே கட்டளையிலே அவரை நடத்தினார்கள். அல்லேலூயா, வளர்ந்த பிறகு அவரும் பிதாவினுடைய வார்த்தையை கேட்டு நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு படித்து, அல்லேலூயா, அதன்படி அவர் தன்னை நடத்தி கொண்டார். அல்லேலூயா, அப்போ கட்டளைகள் அவர் உண்மையாய் இருந்தார். நீங்க பாருங்க, அவர் ஆண்டவராய் இருந்தும் கூட அவர் யோவான் ஸ்நானங்கள் இடத்துல வந்து அவர் ஞானஸ்நானம் கேட்டு அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அவர் ஞானஸ்நானம் பாருங்க, அவர் யோவான் அவரை தடை செய்கிறார், நீர் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? அல்லேலூயா, ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன், அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் கூட அவர் பாருங்க, இது இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி பிதா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி அவர் வந்து யோவான் ஸ்நானங்கள் இடத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். காரணம் அது ஒரு கட்டளை. அல்லேலூயா, அது மாத்திரம் கிடையாது, அவர் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர் உபவாசமாய் இருந்தார். அல்லேலூயா, நீங்க பாருங்க, பரிசேய சதுசேய சீஷர்களை குறித்து குறை சொன்னாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் குறை சொல்லல. காரணம், அவர் உபவாசம் பண்ணினார். அல்லேலூயா, பரிசேயர் சதுசேயர் வேத பாரகரை போல அவரும் உபவாசம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா, ஏன்னா எழுதியிருக்கிறபடி அவர் உபவாசம் பண்ணியிருந்தார். எழுதியிருக்கிறபடி ஓய்வு நாள்களை அவர் அனுசரித்தார். அல்லேலூயா, ஓய்வு நாள் தோறும் அவர் தேவாலயத்திலே இருந்தார். அல்லேலூயா, அவர் எழுதியிருக்கிறபடி பஸ்காவை ஆசரித்தார். அல்லேலூயா, இப்படி எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறபடி, அல்லேலூயா, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தின்படியே தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அது மாத்திரமா, நீங்க பாருங்க, அவர் மரிக்கும் பொழுது, அல்லேலூயா, மத்தேயு 26:24 நான் வாசிக்கிற பாருங்க, மத்தேயு 26:24, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அல்லேலூயா, மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவர் வாசிக்கிறார். தன்னை குறித்து எழுதியிருக்கிற அந்த வசனத்தை வாசித்து பிறகு தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தார் நமக்காக. அல்லேலூயா, காரணம், பிதா தம்மை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தை, இந்த கட்டளை, அல்லேலூயா, அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, இப்படி இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகள் எல்லாம் உண்மையா இருந்ததுனாலதான் தேவன் அவரை பரிபூர்ணமாய் கூட அவரை ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா, இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் கட்டளைகளை உண்மையா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? நீங்க எத்தனை பேர் நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க? நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா வேத எழுத்துக்களை நீங்க அறிந்து அந்த வேத வசனத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது, அந்த வேத வசனத்துல நீங்க உண்மையா இருக்கும் பொழுது, அல்லேலூயா, நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா, நீங்க பாருங்க, அவர் வேத வசனத்தின்படியே அவர் சுவிசேஷம் அறிவித்தார். வேத வசனத்தின்படியே அவர் டாக்ஸ் கட்டினார். அல்லேலூயா, நீங்க பாருங்க, அவர் வரி செலுத்தினார். காரணம் பாருங்க, அது எழுதி இருக்கிறது. அல்லேலூயா, அப்ப எழுதியிருக்கிறபடி எல்லாவற்றையும் அவர் செய்தார். அல்லேலூயா, இன்னைக்கு நீங்களும் பரிபூர்ணமா ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னா வசனத்தின்படி நடங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா, உலகத்தை பார்த்து நாம் நடப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட முடியாது.
கட்டளைகளை, தேவனுடைய கட்டளைகளை நாம் உண்மையா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம வேத வசனங்களை அறிந்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நாம் நடக்கணும். அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். அல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா வசனத்தை கேட்டு நடங்க. அல்லேலூயா. வசனத்தின்படி நடங்க. மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க எடுத்து பாரம்பரியமாய் நீங்கள் வாழக்கூடாது. அல்லேலூயா. பெரியவங்க சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இப்படி சொல்றாங்க, அல்லேலூயா, இப்படி நாம் இதை கேட்டு நாம் நடக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லி இருக்கிறது அதன்படி நாம் நடக்க வேண்டும். இதுதான் உண்மை. அல்லேலூயா. இந்த கட்டளைகள் இப்படி நாம் உண்மையா இருக்கும் பொழுது நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். அல்லேலூயா. அங்கினால உண்மை உள்ளவர்களா இருங்க, வசனத்துல உண்மை உள்ளவர்களா இருங்க. அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.